வணக்கம். இன்னைக்கு நாம இறால் பிரியாணி செய்ய போகிறோம். இறால் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ணம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு அதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இறாலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, 4 வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி இது மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 வச்சுருக்கேன். 2 பட்டை, 3 கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த பட்டை கிராம்புலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டு கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கருகிற வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா குக்கரில் அடி பிடிக்காத நல்லா நம்ம வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் எல்லாமே நல்லா இறங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து கொட்டியிருக்கேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கரெக்டாக. அப்புறங்க அந்த தக்காளி நல்லா மதங்கி ஜூஸ்லாம் நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டாத, அப்படியே பொறுமையாக நம்ம கரண்டி வச்சு அரிசியை வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம போட்டுக்கணும்னா அரிசி உடஞ்சிடும். ஏன்னா அரிசி ஊறி இருக்குது, அதனால் அரிசி வந்து உடஞ்சிடும். அதுமாரி நல்லா நம்ம பொறுமையாக கிளறி விட்டுட்டு இப்போ நான் இந்த கிண்ணத்தால் 1.5 கிண்ணம் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதனால் அதே கிண்ணத்தால் 3 கிண்ணம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியான சூப்பரான இறால் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.